அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாரமலரில் உள்ள குழுக்களத்தை பற்றி பார்க்க போகிறோம். டேட் என்னென்னா ஆகஸ்ட் 23, 2026ங்க. சரிங்களா? இந்த குழுக்களத்து போட்டிக்கு பரிசு 10,000 ரூபாய் வச்சுருக்காங்க. முதல் பரிசு 2,500, அடுத்த பரிசு 2,000, மூன்றாவது பரிசு 1,500, மீதி உள்ளவங்களுக்கு தலா 400 ரூபாய் பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது சென்ற வாரம் வெற்றி பெற்றவர்களுடைய நேம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் நேம் இருந்தால் வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 16 அன்னைக்கு உள்ளது. புதுச்சேரி, மதுரை, திருவள்ளூர். ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி ஆரம்பித்து மீதி தலா 400 பரிசு உள்ளவங்க நேம் இதில் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் நேம் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் நேம் இருந்தாலும் வாழ்த்துக்கள். வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 7 முதல் கேள்விங்க, இடமந்து வளம். 7வது கேள்வியில் தான் ஆரம்பிக்காங்க. தமிழகத்தின் தென்கோடியில் அமைந்துள்ள மாவட்டத்தின் பெயர் சுருக்கம். தமிழகத்தில் தென்கோடியில் அப்படின்னா கன்னியாகுமரி, அதோட சுருக்கம் அப்படின்னா குமரி. குமரி ஓகே, குமரின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இதுக்கு அடுத்து குமரி கண்டம் அப்படின்னு ஒன்று நம்ம அங்கே போக வேண்டாம். லெமோரியா காண்டினென்ட். இதை பழைய காலத்தில் கேப் குமரின் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். 5 மாலேருந்து கீழே முல்லைக்கு தேர் என்றதோட நினைவுக்கு வரும் மன்னன். கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர் வள்ளல் வேல் பாரி. பரம்பு நாட்டை ஆண்ட மன்னன். ஓகேங்களா? முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னன். 7 கீழேருந்து மேலே இல்லை. அப்போ 3 மேலேருந்து கீழே பழமை. சரி. பாபிலோனாவில் உள்ள டேஷ் தோட்டம் பழைய உலக அதிசயங்களில் ஒன்று. பாபிலோனாவில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொங்கு தோட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் மாடியில் தொங்கும் தோட்டம் அப்படின்னா மாடியில் அமைக்காங்கல்ல, அதாவது கீழே எதுவுமே பிளான்ட்டே இல்லாமல் தொங்குத தோட்டம் மாதிரி. அதாவது இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணன்னு தெரியல. மாடியில் அமைக்கிறது. ஓகேங்களா? சார் பழைய 7 அதிசயத்தில் ஒன்று. இது எங்கே இருந்ததுன்னா ஈராக்கில் இருந்தால் சொன்னாங்க. பேரசஸ் நபகன்னேசா அவர் ஒய்ஃபுக்காண்டி மாடியிலேருந்து இந்த தோட்டத்தை ரெடி பண்ணார். இப்போ எல்லா பக்கமுமே நாமளாக யூஸ் பண்ணுறாங்க சிட்டியில் உள்ள சைடில் எல்லாமே. 3 வளமிருந்த இடம் என்ன? பழமையான விஷயம் அப்படின்னா தொன்மை அப்படின்னு சொல்லலாம். ஆன்சியன்ட், ஆன்டிக்விட்டி அப்படின்னு சொல்லலாம். 6 கிழந்து மேல் அருகாமையில் தான் நடந்துச்சு, சமீபத்தில் தான் நடந்துச்சு, அண்மையில் நடந்தது. ஸோ அருகாமைக்கு பதில் அண்மை. 3 சொல்லின்னு வரணும். தப்பாக எழுதுனீங்கன்னா அலோப்பு கிடையாது. 6 வலமிருந்த இடம் என்ன? சபை. 2 நாளைக்கு முன்னால் தான் இதை சால்வ் பண்ணோம். சபை இன்னொரு சொல். சபையை அவைன்னு சொல்லலாம். மன்றம், அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. 1 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? 100 லட்சம். 100 லட்சத்தை என்னன்னு சொல்லுவீங்க தமிழில்? 1 கோடி. 2 எழுத்து. பதில் என்ன? கோடி. அதாவது இங்கிலீஷில் 10 மில்லியன் அப்படின்னு சொல்லுவோம். 1 மில்லியன்னா இங்கிலீஷில் 10 லட்சம். ஓகேங்களா? சரிங்க. 4 வலமிருந்த இடம் என்ன? இதற்கு முன் நின்று கொண்டு ஒப்பனை செய்து கொள்வோம். ஒப்பனை செய்து கொள்வோம்னா மேக்கப் பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறதுல எது முன்னால் நின்று பண்ணுவோம்னா கிளாஸ், கண்ணாடி முன்னால் நின்றுட்டு. 3 சொல்லி இன்னும் வரணும், 3 சொல்லி நான் வரணும். தப்பாக எழுதுனீங்கன்னா பிழையாயிடும். ஓகே. 2 மேலேருந்து கீழே ஒவ்வொரு வருடமும் இயர்லி ஒன்ஸ். ஒவ்வொரு வருடமும் இயர்லி அப்படிங்கிறத நீங்கள் ஆண்டு தோறும் அப்படின்னு எழுதலாம். ஆண்டு தோறும். ஓகேங்க. அப்போ 9 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? ரகசியமாக பேசுவதை டேஷ் பேசுவது உண்டு என்று குறிப்பது உண்டு. ரகசியத்தை எப்பவும் காதோட காதாக தான் பேசணும்.
காதோடு பேசுவது ரகசியம். பாட்டு கூட ஒன்று உண்டுங்க, காதோடு தான் நான் பாடுவேன். ஓகே. 12 இடமந்து வலம் என்ன? டேஷ் படம் என்பது குறைவான ஓட்ட நேரம் கொண்ட ஒரு வகை படம், அதாவது ஷார்ட் ஃபிலிம். அதை தமிழில் சொன்னீங்கன்னா குறும்படம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. அப்போ 12 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? மழைக்காலத்தில் இதன் தேவை அதிகம். கூலா ஆன்ஸுக்கு என்னது? அம்பர்லா, குடை. சரிங்க. அடுத்த ஹிண்டு இங்கேருந்து ஆரம்பிக்கு 8 மேலேருந்து கீழே மேலே ஆன்ஸுக்கு. கேரளாவில் பெரும்பான்மையான பேசும் மொழி. கேரளாவில் மேக்ஸிமம் பேசக்கூடிய லாங்குவேஜஸ் என்னென்னா மலையாளம், அதான் அவங்களுடைய லாங்குவேஜ். ஓகே. 11 இடமந்து வலம் என்ன? இது வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அதாவது ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னால் அதை பற்றி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் அதுக்கு முன்னால் அதை பற்றி ஒரு சின்ன இண்டிகேஷன் ஏதாவது வரும், சுதாரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி. 13 இடமந்து வலம் என்ன? வியப்பு, விந்தை, ஆச்சரியமாக இருக்கு, வியப்பாக இருக்கு. ஸோ ஆச்சரியம் கரெக்டாக இருக்குங்க பதில். சரிங்களா? 15 கீழேருந்து மேலே என்ன? சென்னை மாநகராட்சி டேஷ் மாளிகையில் இயங்குகிறது. சென்னை மாநகராட்சி வந்து ட்ரிப்பன் பில்டிங்கில் இயங்குது. ட்ரிப்பன் பில்டிங் வந்து 1909 கட்டுமானம் ஆரம்பிச்சு 1913 முடித்தாங்க. ஃபுல்லாக ஒயிட் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே அவங்க முடிச்சிருக்காங்க. ஒயிட் ஹவுஸ் ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த டைமில் வந்து பிரிட்டிஷ்க இந்திய ஆளுநர்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட பேர் வந்து லார்ட் ரிப்பன். ஸோ அவரோட நேமாக தான் இந்த பில்டிங் சொல்கிறாங்க. இங்கே தான் நம்மளுடைய சென்னையுடைய எல்லா வேலையுமே மாநகராட்சி வேலை ஃபுல்லாக இங்கே தான் நடக்குது. 10 வலமிருந்து இடம் என்ன? இரட்டை இலக்கத்தின் 10வது கேள்விங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10வது கேள்வி. இரட்டை இலக்கத்தின் மிக சிறிய எண், 2 டிஜிட் நம்பரில் மிக சிறிய நம்பர். 10வது கேள்வி, பதில் 10. ஓகேங்க. அப்போ அடுத்த ஹிண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மேலேருந்து கீழே. இருக்கை, சீட், ஆசனம். ஓகேங்களா? யோகாவில் கூட ஆசனம் உண்டு, இருக்கை முறை. ஓகே. 19 இடம் வந்து வலம் என்ன? இத்தாலியின் தலைநகர். இத்தாலியுடைய கேபிட்டல் என்னென்னா ரோம். ஓகே. 16 வலமிருந்து இடம் என்ன? உணவகத்தில் பரிமாறுபவரை இப்படி குறிப்பிடுவது உண்டு, ஆங்கில வார்த்தையில். சாப்பாடு சப்ளை பண்ணுறவங்க கொடுக்கவங்கள வந்து என்னன்னு சொல்லுவோம்? சர்வர். கம்ப்யூட்டர்லேயும் ஒரு சர்வர் உண்டு, டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே. 18 கீழேருந்து மேலே என்ன? அக்காலத்தில் மன்னர்கள் மாறுவேடத்தில் டேஷ் வலம் சென்று குறைகளை அறிந்தது உண்டு. அக்காலத்தில் வந்து அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து நகர்வலம் போயிட்டு மாறு வருஷத்தில் அங்கே என்னென்னலாம் பிரச்சனை நடக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. 14 மேலேருந்து கீழே. மாவு தானியங்கள் போன்றவை சலிக்க உதவும் சமையலறை சாதனம், சல்லடை. 17 இடமிருந்து வலம் என்ன? சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை வென்ற முதல் தமிழ் நடிகை லட்சுமி, ஆக்ட்ரஸ் லட்சுமி அவர்கள். எதுக்காக இதை கொடுத்தாங்கன்னா 1977 சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு பெண் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லக்கூடிய வார்த்தை சமுதாயத்தில். ஆக்சுவலாக இந்த படத்தோட மெயின் ஸ்டோரியே எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அவர்கள் ஜெயகாந்தன் அவர்கள் புக்கிலேருந்து எடுத்த ஸ்டோரி. 20 கீழேருந்து மேலேனா மீள முடியுது. மாமனின் மனைவி. மாமாவோட மனைவி என்னன்னு சொல்லுவா? மாமி. ஓகே.
அத்தைன்னு சொல்லுவோம், இங்கே மாமி. ஓகே, 20 இடமெந்து வளம். இதான் கடைசி கேள்விங்க. மணமக்கள் ஒருவருக்கொருவர் டேஷ் மாற்றிக்கொள்வர். மணமக்கள் மாலை மாற்றிக்கொள்வர். ஓகேங்களா? ஆன்சர்ஸ் தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நன்றிங்க. இது வாதமலை குறுக்கெழுத்து போட்டி.